உரை நிகழ்த்திலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நேதாஜி சுபாஷ் சந்திரனுடைய படையில் சென்ற எண்ணற்ற வீர மறவர்களுடைய பூத உறவையும் பார்க்கவில்லை, யார் சென்றார் என்ற வரலாற்றையும் மறைத்து விட்டார்கள். காங்கிரஸ் சென்றார்கள் ஆட்சி ஆண்ட பொழுது மிகப்பெரிய சுதந்திரத்திற்காக இந்திய மண்ணிற்காக உயிர் தியாகம் செய்த அந்த மண், வனமும் சூழ்ந்திருக்கக்கூடிய வானவமலை பெருமாள் குடியிருக்கக்கூடிய இந்த மண்ணிலே புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதல் நிர்வாக கூட்டம் நடைபெறுகிறது. எத்தனையோ கூட்டங்களில் ஆர்ப்பாட்டங்களில் நான் கலந்து கொண்டு உரையாற்றிருக்கின்றேன். 6 பங்கு நாட்டம் சங்க நிகழ்ச்சியாகட்டும், 6 பங்கு நாட்டம் நலச்சங்கம் நடத்திய இந்த ஊரின் வளர்ச்சிக்கான ஆர்ப்பாட்டத்தும் அனைத்தும் நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். முதல் முறை நடைபெற்ற இந்த கூட்டத்திலே இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர் மஞ்சவளம் தந்த தங்கம், என் ஆளுநர் தம்பி குண்டுமணி என்கிற சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர், என் பாசத்துக்குரிய அமைதி புயலாக இயக்கத்துடைய பணிகளை செவ்வென்று செய்கின்ற மாவட்ட தலைவர் வானவமலை அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் அன்பு தம்பி ஆறுமுக பாண்டியன் அவர்களே, நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி ஆறுமுக அவர்களே, மாவட்டத்தில் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பேரன்புமிக்க 6 பங்கு நாட்டார் சங்கத்துடைய மாநில துணைத் தலைவர், என் பாசத்துக்குரிய சகோதரர், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அண்ணன் முத்தியாத்தேவர் அவர்களே, புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொள்கை கோட்பாடை பிடித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட பொறுப்பில் இருந்த என் அன்புக்குரிய சகோதரி வள்ளியம்மாள் அவர்கள் என்னுடைய கோரிக்கை ஏற்று புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைந்து இந்த இயக்கத்திற்காக தன்னால் என்ற பணிகளை அதிக அளவில் செய்து வருகின்றார் மாநில ஒருங்கிணைத்துறை வள்ளியம்மாள் அவர்களே, என் பாசத்துக்குரிய சகோதரர், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் அன்பு தம்பி கார்த்திக் பாண்டியன் அவர்களே, மாநில இளைஞரணி தலைவர் புவனேஷ் அவர்களே, புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இன்னொரு தோல் என்று எனக்காக தளபதியாக செயல்பட்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி வசந்த் பாண்டியன் அவர்களே, புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நெல்லை மாநகர மாவட்ட மாநில தலைவர் அன்புக்குரிய சகோதரி காவேரி நாச்சியார் அவர்களே, என் அன்புக்குரிய தம்பி, என்னுடன் 7 ஆண்டுக்கு மேலாக இந்த இயக்கத்தில் என்னுடன் தோல் நின்று நான் தோல்கின்ற பொழுதுதான் எனக்கு தோளாய் நிற்கக்கூடிய என் அன்புக்குரிய தம்பி, நெல்லை மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் பரவூர் சுரேஷ் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மகளிர் நிர்வாகிகளே, என் அன்புக்குரிய சகோதரர் தொழிலதிபர் தவன் முருகன் அவர்களே, ஏனைய நிர்வாகிகளின் பெயர் நான் மறந்து விடுவித்திருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த இயக்கத்தின் மீதும் என் மீதும் பற்று கொண்ட அன்புக்குரிய தம்பி சமுதாய பற்றாளர் அசோக் பாண்டியன் நாங்களே வராகுறிச்சி அவர்களே, இந்த இயக்கத்திற்கு சட்ட விளைவுகளை புரிந்து கொண்டு அமைதியாக இந்த இயக்கம் சொல்லுகின்ற, இந்த தலைமை சொல்லுகின்ற செயல் வடிவம் தருகின்ற வடவீச்சு மதிப்பு தந்தை என் அன்பு தம்பி வானவமலை அவர்களே, இதற்கு எல்லாம் முத்தாய்ப்பு அமைந்திருக்கக்கூடிய நான் சிவனை வணங்கக்கூடியவன், எப்போதும் லிங்கம் எனக்கு துணை இருக்கும், குறுக்கையும் சேர்த்து இப்போது துணை இருக்கின்றது. என் அன்புக்குரிய சகோதரர், நீங்கள் சமுதாய பற்றுக்குரிய இந்த சமுதாயத்திற்காக தன் வாழ்வை பாதி அர்ப்பணித்த இந்த சமுதாயத்திற்காகவும் நவரசனாயின் கார்த்திக்காகவும் தன் வாழ்வின் பாதி பகுதியை இந்த சமுதாயத்திற்காக தந்தவர், குறையாக தந்தவர் என் அன்புக்குரிய சகோதரர் குறுக்களையும் அவர்களையும் கூப்பி இந்த இயக்கத்தின் சார்பாகவும் அவருடைய உண்மை சகோதரராகவும் இந்த இயக்கத்திற்கு வரவேற்கிறேன். அவர் அறிவித்திருக்கின்ற ஒரு சுத்தமான ஒரு செய்தி, விரைவில் இந்த சமுதாயத்திற்கு பயன்பெறுகின்ற, இந்த இயக்கத்திற்கு பயன்பெறுகின்ற தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சியை பெற இருக்கின்ற புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு துறையிருக்கக்கூடிய அன்பு சகோதரனை நான் என் உள்ளன்புடன் வரவேற்கின்றேன். புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கடந்த மாதம் நடைபெற்ற மாநில நிர்வாக கூட்டத்திலே 15க்கும் மேற்பட்ட தீர்மானம் நிறைவேற்றினோம். குறிப்பாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகத்திற்கு மாமன்னர் புலித்தேவருடைய பெயர் சொல்ல வேண்டும். அதேபோல
பாதிக்காத கண்ணாடி குண்டுகள் அமைத்து தர வேண்டும் என்ற போன்ற எண்ணற்ற தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். பிப்ரவரி மாதம் நடைபெறுகின்ற புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய எழுச்சி மாநாடு தென் தமிழகத்திலே முக்குளத்தூர் மக்களுக்கான ஒரு அரசியல் பாதையை தெளிவாக வகுப்பதற்கு நம்முடைய இயக்கம் தயாராக வருகின்றது. நம்ம அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் கூட்டுகின்ற கூட்டம் தென் மாவட்டத்தில் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் அங்கீகாரம் அல்ல, இந்த சமுதாயத்திற்கான அங்கீகாரம் நம்ம பெற வேண்டும். மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இந்த நாங்குநேரி நெல்லை மாவட்டத்திலே சட்டமன்ற தொகுதியிலே மிகவும் பின்தங்கிய தொகுதியாக நாங்குநேரி இருக்கின்றது. காரணம் என்னென்று சொன்னால் ஒன்று இரண்டு பேர்கள் தான் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் எம்எல்ஏ இருந்திருக்கிறார்கள். மதிப்புக்குரிய இந்திய கம்யூனிஸ்டுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் கிருஷ்ணன் அவர்களும் அதற்கு பிறகு அண்ணா ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் மட்டும்தான் இந்த மண்ணினை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். மற்ற அனைத்து வேட்பாளர்களும் மாணிக்கராஜா அவர்கள் அதிமுக இருந்தார்கள். மற்றும் குறிப்பிட்ட அதிகமான வேட்பாளர்கள் மற்ற ஊர்களை சேர்ந்தவர்கள் வெளியூரை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே உள்ளூரை சேர்ந்த வேட்பாளர்கள் தான் முன்வர வேண்டும். அனைத்து இயக்கங்களும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை எதிர்த்து நம்ம புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற தெளிவான நிலைப்பாடு என்பதை இதன் மூலம் எச்சரிக்கையாக தெரிவித்துள்ளோம். அதேபோல் இந்த பகுதியிலே நீண்ட காலமாக போராடி வருகின்ற பிரச்சனை அனைத்து பேருந்துகளும் நாங்குநேரி ஊருக்குள் வர வேண்டும் என்கிற கோரிக்கை வலுவாக இருக்கின்றது. ஆனால் எந்த பேருந்தும் இந்த ஊருக்குள் வருவதில்லை. இந்த ஊரை ஒரு தீவாக மாற்றிவிட்டார்கள் அரசியல்வாதிகள். இப்போது 6 மணிக்கு நம்ம சென்று பார்த்தோம் என்று சொன்னால் பள்ளியூரெல்லாம் மிகப்பெரிய லட்சம் மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே திறந்திருப்பார்கள். ஆனால் இங்க 6 மணிக்கு பார்த்தோம் சொன்னால் சொற்ப அளவில் 50 பேர் 100 பேர் தான் பஜார்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது ஒரு கலாத பூமியாக ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியாக அந்த பகுதியை ஆக்கிவிட்டார்கள். நயவஞ்சர்கள், அரசியல்வாதிகள் நாங்குநேரி முன்னேறிவிடக்கூடாது, நாங்குநேரி பொருளாதாரத்தில் கொண்டு வந்துடக்கூடாது. நாங்குநேரி பொருளாதாரத்தில் கொண்டு வந்தா உங்களுக்கு என்ன? இந்த மக்கள் அதிக அளவில் இப்பொழுது ராணுவத்திலும் சரி மிகப்பெரிய அரசு வேலை வாய்ப்புகளிலே